இண்டிகேஷன் நம்ம பாடி வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி நம்ம பாடி வந்து ஃபஸ்ட்டே இண்டிகேட் பண்ணிடும். நம்ம ரொம்ப கொஞ்சம் கவனிச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி. இல்லை சார், அது பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி சீரியஸ் வரும்போது நம்ம வந்து மாடர்ன் மெடிசன் தான் போகணும். ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்திலேயே நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸி. ரொம்ப கடைசி ஸ்டேஜ்னா மட்டும்தான் காமனா எந்தெந்த டிசீஸ் மேம் நீங்க கியூர் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள தேடி எந்தெந்த டிசீஸ்க்கு வருவாங்க மெயினா? ஆக்சுவலி எல்லா டிசீஸுமே இதில் க்யூர் பண்ணலாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக, அதாவது இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருச்சு, இல்லை ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படின்போது நம்ம அதை பார்க்க முடியாது. ஒரு ஆக்சிடெண்ட்னா கண்டிப்பாக வந்து மாடர்ன் மெடிசன் போகணும் அந்த மாதிரி. அதர்வைஸ் நம்ம வந்து ஒரு டிசீஸ் வந்து ரொம்ப முத்திருச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு 4th ஸ்டேஜ் 5th ஸ்டேஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு மாடர்ன் மெடிசன் போகணும். பட் இதில் நம்மளது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ எல்லாமே சுகர்லாம் நல்லா அருமையாக நம்ம டயபெட்டிக் ரொம்ப நல்லா அருமையாக சரி பண்ணலாங்க. எல்லாமே ப்ரெஷர், சுகர், பாயிண்ட்ஸ், அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ், ஃபுட் எல்லாமே சொல்லுவாங்க, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்புறம் தைராய்டு, எல்லா ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால இருக்கிற இஷ்யூஸ், அப்புறம் லேடிஸ் ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே நமக்கு தெரிஞ்சிருங்க, ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீவியேஷனாக இருக்கும். நாக்கு வந்து நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே கொஞ்சம் ஒரு பக்கமாக வளைஞ்ச மாதிரி கொஞ்சம் தள்ளிட்டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம டங்க் டயக்னஸ்ன்னு ஒன்று பண்ணுவாங்க எப்பவுமே எல்லாருக்குமே. நம்மளோட டிசி மக்கு பஞ்சரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து டங்க் டயக்னசிஸ் அண்ட் பல்ஸ் பார்க்கறதுங்க. இப்போ இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னாக்கா, டங்க் டயக்னஸில் நமக்கு வந்து அவங்களுக்கு பாடியில் வந்து குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்கா, சூடு அதிகமாக இருக்கா, இல்லை எந்த ஆர்கன் பாதிச்சிருக்கு, ஸ்ப்ளீனா, இல்லை ஸ்டமக்கா, லிவரா, அது எல்லாமே வந்து அந்த டங்கில் நம்ம டயக்னஸ் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ இந்த ஹார்ட் ரிலேட்டடாக எதாவது வருதுன்னாக்கா நம்ம டங்கோட டிப் ஏரியா இருக்கு இல்லைங்க, ஃப்ரண்ட்டில், அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச தன்மையோடு இருக்குது அப்படின்னா நம்ம அது ஆரம்பத்துலேயே இண்டிகேஷன், நம்ம பாடி வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி நம்ம பாடி வந்து ஃபஸ்ட்டே இண்டிகேட் பண்ணிடும். நம்ம ரொம்ப கொஞ்சம் கவனிச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த டங்கு கொஞ்சம் தள்ளின மாதிரி ஒரு சைடாக போகுது அப்படின்னா நம்ம இமீடியட்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஹார்ட் அட்டாக் வந்து கண்டிப்பாக உண்மையாகவே அது ரொம்ப நல்லா சரி பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா அதுக்கான பாயிண்ட்ஸ் ஹார்ட்டுக்கு என்ன அப்படிங்கிற அதுக்கு டயக்னோஸ் இல்லைங்க, அதுதான் ஃபஸ்ட்டே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம கவனிக்கணும், நம்ம கொஞ்சம் கூடி நம்ம உடம்புல இல்லை, நம்ம ஜஸ்ட்டு நாக்கு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருங்க. ஸோ நாக்கிலிருந்தே நமக்கு வந்து அது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது அப்படிங்கும்போதே அதுக்குனால தான் அந்த காலத்திலே பாருங்கள், மாடர்ன் மெடிசினில் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் நாக்கு காமிங்க அப்படின்னு சொல்லுவார், நாக்கு பார்ப்பார் இல்லைங்களா. ஸோ அதே தான் இதுலேயும். இது அதுக்கும் முன்னாடி கிமு 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்படி கண்டுபிடிச்சி வச்சது தான். ஸோ நாக்கிலிருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த ஆர்கன் என்ன கண்டிஷனில் இருக்குது, உடம்புல வந்து என்னென்ன தன்மை அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது, இல்லை ஆற்றல் குறைவாக இருக்குது, இல்லை எப்படி, இல்லை இது பிளட்டு கம்மியாக இருக்கா, ஸ்டாக்னேஷன் பிளட்டு வந்து அங்கங்கே தேங்கி இருக்கா, இது எல்லாமே அந்த நாக்கில் பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நார்மலாக நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டு வலி ஷோல்டர் பெயின் வருது, நெக் பெயின் வருது, இல்லை நீ பெயின் வருது, இல்லை ஆர்த்தட்டிக்ஸ் ப்ராப்ளம், இல்லை என்ன வலி இருந்தாலும் அது எல்லாமே வந்து இப்போ இந்த கப்பிங்கோ அக்குபஞ்சரில் சரி பண்ணலாம். அதே மாதிரி இந்த எல்லாமே ப்ரெஷர் ஆகட்டும், சுகர் ஆகட்டும், இல்லை எந்த நோயானாலுமே நம்ம வந்து அதுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா அந்த ஆர்கனை வந்து நம்ம எடுக்க வேண்டாம். இப்போ நிறைய டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், விட்டுட்டோம்னா ஒன்றா உயிரிழப்பாகும், இல்லைன்னா அந்த ஆர்கனை எடுப்போம் நார்மலாக. அந்த மாதிரி இல்லாமல் ப்ரிகாஷனாக நம்ம வந்து சர்ஜரியெல்லாம் பண்ணுவீங்க? இல்லை சார், அது பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி சீரியஸ் வரும்போது நம்ம வந்து மாடர்ன் மெடிசன் தான் போகணும். பட் இதில் வந்து அதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷனாக நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்காடியே வந்துட்டாங்கன்னா ஆமாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நமக்கு தெரியுங்க, நம்ம இப்போ ஒரு டைஜஷனே ஆகிறதே இல்லை, நமக்கு ஒரு மாதிரி புளிச்சு எப்பமா வருது, எரிக்கழிச்சு வருது, அது மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அப்போவே வந்து நம்ம சரி இது என்னன்னு பார்க்கணுன்னு வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு
ஸ்டொமக் சம்மந்தமான சம்மந்தம் எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பாதுகாத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்திலேயே நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸி. ரொம்ப கடைசி ஸ்டேஜ்னா மட்டும்தான் அது வந்து ஃப்ராங்காக சொல்லணும் நம்ம. அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எதுவும் பண்ண முடியாது. இல்லை ரொம்ப சீரியஸாக இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து ஸ்ட்ரோக் எல்லாத்துக்குமே வருது. அதுவும் நம்ம டங்கில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அதுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம அது வந்து இது பண்ணிடலாம். சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏதாவது இதுல வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத மருந்துங்கனால தான் நான் இதுல ரொம்ப வந்து ஈடுபாடா இருந்தேன் நான். ஏன்னா இது வந்து ஈஸியா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்ம குணப்படுத்திடலாம். ஒருத்தங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாமல், அதாவது நோய் வர்றதுக்கு மெயின் காரணமே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஏன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறக்கும் நம்ம சேர்ந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த டயக்னோஸ் பண்ணி போடுவோம். அப்போ என்னாகும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாகவும் இருப்பாங்க. கண்டிப்பாக தூக்கமும் நல்லா வரும். ஸோ மெயினாக பாருங்கள், ஸ்ட்ரெஸ் இருக்காது, தூக்கம் வந்துடும், நல்லா தூங்கிடுவாங்க, லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறிடும். அப்படிலாம் பண்ணும்போது அந்த டிசீஸ்லேருந்து நம்ம பாதி தாண்டி வந்துட்டோம். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றும் போதே நம்ம அந்த டிசீஸ்லேருந்து பாதி வெளியே வந்துடுவோம். அப்போ அது ஈஸியாக நம்ம குணப்படுத்திடலாம். ஸோ அது எல்லாமே இந்த அக்குபஞ்சரில் வந்து நம்ம டிசிஎம் அக்குபஞ்சரில் ரொம்ப சாத்தியம் தான் இது எல்லாமே.